பேக் டு சேனல். நம்ம ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணாமல் இருக்கோம். ஏன்னா எனக்கு ஆனுவல் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வந்து கோல்டு காஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். சாரி ஃபார் த டிலே ஆஃப் நாட் போஸ்டிங் யூடியூப் வீடியோஸ். நம்ம இன்க்ரீடியன்ட்ஸை குவிக்காக இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் மில்க். நம்ம வந்து மில்க் இங்கே வந்து என்ன மில்க் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இந்த அல்மரை சம்திங் மில்க் யூஸ் பண்ணுறேன். 10% எக்ஸ்ட்ரா மில்க். நெக்ஸ்ட்டு காஃபி பவுடர். நான் நெஸ்டில் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். மெஷரிங் கப். இது நம்ம வந்து ஹனி இல்லைன்னா பால் மெஷர் பண்ணனா இப்போ எடுத்து வந்துருக்கேன். ஸ்பூன் அண்ட் மக். நீங்கள் வந்து நார்மல் இது கூட யூஸ் பண்ணலாம். ஸ்பூன் டு டேக் sugar and the coffee powder. Next ingredient ice. One of our important for cold coffee only, not normal coffee. இது பதிலே cold coffee நம்ம பண்றது. Next நமக்கு ஒரு strainer and a plate to காமிக்க போறோம். அது என்ன சொல்லணும்னு தெரியல. Next one of important ingredient to make our drink sweet. I use honey. I put lot of honey for small cup because it will make it sweet. I like sweet only. நம்ம இப்போ நம்ம வந்து first ingredient நம்ம வந்து இது is our coffee powder. நீங்க 10 ரூபாய் காஃபி பேக்கெட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிக்கு பாட்டில் வேணும்னு அவசியம் மேக் இம்பார்ட்டன்ட். I take 2 spoons of coffee powder. This must like half so let's say 1 spoon of coffee powder. Water ingredient வந்தாச்சு, எடுத்துட்டு வந்துடலாம். From taking our water, important ingredient. இப்போ கொஞ்சம் வாட்டர் மில்க் ஆட் பண்ணிடணும். இவ்வளோ போதும். நீங்கள் வெயிட் பண்ணாலே இந்த மாதிரி கொஞ்சம் டிசால்வ் வேணும். இப்போ நம்ம வெயிட்டிங் பண்ணுற டைம்லேயே கொஞ்சம் சுகர் எடுத்துக்கலாம். லைக் 1 ஸ்பூன் போதும். நம்ம லேட்டரும் ஒரு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு 1 ஸ்பூன் டு மேக் இட் நைஸ் அண்ட் ஃப்ராத்தி. நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பத்தாத மாதிரிக்கே கிடக்குது. மேலே ஒரு கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடணும். ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க. ஐ நாட் ஹேவிங் ஏஜ் கேர்ள் ஸோ ஷீ யூசஸ் ஹேண்ட் ஆர் சம்திங். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பின்னாடி யூஸ் பண்ணி கலப்போம். வாட்டர் ஆட் பண்ணது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ போதும். இப்போ கொஞ்சம் களியாக நமக்கு வந்திருக்கு. ஆனால் களியாக வரக்கூடாது. பட் இட்ஸ் ஓகே. களி கிடையாது கைஸ். லம்ஸி மதர் கரெக்டட் கிராமர் ரைட்னோ. இந்த லம்ஸ் எல்லாம் போடுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்பூன் பண்ணுங்க. போலன்னா அது விட்டுருங்க. நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்பூன் ஆர் இஃப் யூ ஹேவ் மேக் ஸ்டிக்ஸ் யூ கேன் ஜஸ்ட் டூ தட். ஸோ நவ் நம்ம இதை எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்படி பண்ண போகிறோம். அப்போ இப்படி பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ராத்தான கலர் லைட் ஆகும்னா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கொட்டிடுச்சு. அதனால தான் நான் குட்டி ட்ரௌசர்ஸ் போட்டேன். ட்ரௌசர்ஸ் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் ஆயிரும். இதான் பாருங்கள், இப்படி கொஞ்சம் லைட் ஆகிடுச்சா. இது வந்து ஒரிஜினல் காஃபி செய்கிறப்போ இப்படி வராது. அது வேறு மாதிரி வரும். இப்போ நம்ம கோல்டு காஃபி செய்கிறனால இப்படி பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரிக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வச்சிருவோம் டிஷ்யூவில். இப்போ நம்ம இது நம்மளோட என்ன சொல்ல மக்கு மக்கில் குள்ளே ஊற்றிடும். இப்போ நம்ம பண்ணியாச்சா. இப்போ நம்ம இதை ஊற்றணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது இன்க்ரீடியண்ட் அவர் மில்க். நம்ம மில்க் எடுத்துட்டு மெஷரிங் கப் யூஸ் பண்ணணும்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனால் நான் இப்போ 1/4 ஆஃப் அ கப் விச் இஸ் 60 ml யூஸ் பண்ணுறேன். Parents help required for this step because no need to waste. Parents help got some milk adding to our என்ன சொல்ல மக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரௌனாக கிடையாது. சாயா ஆட்டம் எனக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹனி ஒன் ஆஃப் மை ஹனி யூஸ் பண்ணுறோம். இந்த இடம் நல்லா க்ளீனிங் தேவைப்படும்.
ஹனி நிறைய ஹனி இதுக்கெல்லாம் நிறைய அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ போதும். திரும்பவுமே நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சரி, திரும்பவுமே நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ கைஸ் இப்போ நம்ம உண்மைக்கு கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் சுகர் திரும்ப போட்டுடணும். ஹாஃப் கூட போடலாம். இஃப் யூர் லைக் ஸ்வீட் மீன்ஸ் புட் 2 ஆர் புட் 1. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் அதை அப்படியே ஊற்றில, ஏன் அப்படிலாம் பண்ணணும். கொஞ்சம் வாட்டர். இப்போ அது வந்து இந்த சுகரு ஹனி எல்லாம் டிசால்வ் பண்ணும். ஸ்டர் அன்டில் இட்ஸ் லைக் ஒன்றுமே வரக்கூடாது. இப்படி பண்ணால் இனிமேட்லாம் வருதா ஆனால் ஒன்றும் வரக்கூடாது. நீங்கள் ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. நான் வேறு மாதிரி ஒரு நாள் பண்ண போகிறேன். அதுக்கு நிறைய வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் வேறு மாதிரி கர் வரும். அது நம்ம எப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம அதுக்கு ஹனியில் வந்து ஃப்ராத்தணும். அது வேறு வீடியோவாக வரப்போகுது. இப்போ நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருந்து நான் இப்போ பண்ணிவிட்டு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னா. அது கழிச்சு பண்ணிவிட்டு ஐஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் பைதவே கைஸ் நீங்கள் ஐஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மெல்ட் ஆயிடுச்சுங்க, ரொம்ப நாளாக வச்சுட்டேன். அதனால் நம்ம கையிலே அன்சானிட்டரியாக யூஸ் பண்ண போகிறோம். நான் கை கழுவிட்டுனா இதை பண்ணேன், அதனால் சானிட்டரியும் வச்சுப்போம். இப்போ மேகி கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் இவ்வளோ போதும். மெல்ட் ஆனா இவ்வளோ. இஃப் யூர் நாட் தட் மச் ஐஸ் ட்ரிங்கர் ஆர் இஃப் யூ லைக் ஐஸ் டூ மச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ ஐலீன் காஃபி ட்ரிங்க் பண்ணி ரேட் பண்ண போகிறான். நான் காஃபி ட்ரிங்கர் கிடையாது, அதனால் அம்மாவும் இப்போ குடிச்சிட்டு பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன். அம்மாவும் குடிச்சிட்டு அதர் ரேட்டிங் இஸ் 8 out of 10. ஐ வில் ரேட் இட். இப்போ நம்ம இதை ரேட் பண்ண பார்க்கணும். ஓகே, we say 5 out of 10. ஸ்வீட் ஓரளவுக்கு. காஃபி எனக்கு பெருசாக பிடிக்காது கைஸ். காஃபி நாட் கேர்ள். அதனால் காஃபி எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கணும், விச் இஸ் மை ஃபாதர். பாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் த வீடியோ ஆஃப் கோல்டு காஃபி. இது நான் முக்கன்னு சொல்லுவேன், ஏன்னா நானும் அம்மாவும் காஃபி ட்ரிங்கர்ஸ் கிடையாது. மை மதர்ஸ் டீ ட்ரிங்கர், நாட் காஃபி ட்ரிங்கர். அதனால் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சந்தோஷம். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுட்டு நிறைய ஃபுட்டு பண்ண போகிறேன். நான் நிறையா வச்சுருக்கேன் மைண்டில். ட்ரைட் யோகட் நிறைய ரெசிபிஸ் வரப்போகுது. Bye guys. Like, subscribe, share to all your friends and family.